எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவுல இளைஞர்கள் கடன் வலையில எப்படி சிக்கி இருக்கிறாங்க, இந்தியாவில் உள்ள இளைஞர்களோட கடன் சுமை எப்படி இருக்குங்கிற தகவல்களை பார்க்க போறோம். ஜென் இசட் என்று அழைக்கப்படுற இளைஞர்கள் கடன் வாங்குறதே ஒரு வாழ்வியல் கருவியா ஏற்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிரபலமான கிரெடிட் பியூரோ ஆன CRIFI மார்க் ஒரு சர்வே நடத்திருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 2021 கடன் வாங்கின இளைஞர்களோட எண்ணிக்கை 4 கோடியா இருந்திருக்கு. 2025 கடன் வாங்கின இளைஞர்களோட எண்ணிக்கை 6.6 கோடியா இருந்திருக்கு. அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல 65% கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அதே போல இந்தியாவில் புதிய கடன் வாங்குறவங்களையும் இளைஞர்கள், அதாவது 30 வயதுக்குட்பட்ட நபர்கள் தான் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுலேயும் 53% இளைஞர்கள் அடமானமற்ற கடன்களாக தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இன்செக்யூர்ட் லோன்ஸ், நான் செக்யூர்ட் லோன்ஸ் அதான் வாங்கியிருக்கிறாங்க. இதுலேயுமே 30% பேர் அதை பர்சனல் லோனா எடுத்திருக்கிறாங்க. 23% பேர் ஒரு கன்சியூமர் லோனா எடுத்திருக்கிறாங்க. மேலும் 15.5% பேர் கிரெடிட் லோன்ஸா எடுத்திருக்காங்க. சொத்தாக எதிர்காலத்துல கருதப்படுற மாதிரின வீடு மாதிரின விஷயங்களை வாங்குற ஹோம் லோனை வெறும் 1% இளைஞர்கள் தான் எடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு கடன் வாங்கி இளைஞர்கள் அதை திருப்பி கட்டுறதுக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதாவது 31 நாட்களுக்குள்ள திருப்பி அடைக்க வேண்டிய கடனை திருப்பி அடைக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. கட்ட முடியாத நபர்கள் அதிகமா இருக்கிறது அந்த சர்வே சொல்லுது. 2021 இருந்து 2025 காலத்துல இளைஞர்கள் தலையில இருக்கிற கடன் சுமை 102% உயர்ந்திருக்கிறதா இந்த சர்வே சொல்லுது. அதாவது ஒவ்வொரு இளைஞர் தலையிலையும் 2.7 லட்சம் கடன் இருக்கிறதாகவும் அவர்கள் ஆண்டுக்கு 2.5 முறையாவது கடன் வாங்குறதாகவும் சொல்றாங்க. இவ்வளவு கடன் வாங்கி அதை திருப்பி அடைக்க சிரமப்படுற இளைஞர்கள் அவங்க வருவாய்க்கும் செலவுக்கும் கடனை செலுத்துறதுக்காகவும் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கு. அதனால எதுக்காக கடன் வாங்கணும், கடன் வாங்குறதுங்கிறத எப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லா இளைஞர்களுமே தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்துல சொத்தா சேரக்கூடிய ஒரு வீடுக்கோ அல்லது உங்களோட கல்விக்காகவோ நீங்க கடன் வாங்கலாம். பிசினஸுக்காக நீங்க லோன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு லோனா எடுங்க. அந்த தங்கத்தை பின்னாலே நீங்க மீட்டுக்கலாம். இதை தவிர மற்ற விஷயங்களுக்கு நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களால திருப்பி செலுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க. பெரும்பான்மையா நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்ல ஒரு விலை உயர்ந்த விஷயத்துக்கு போறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா பெரும்பாலும் சேமிச்சுட்டு அதை வாங்குங்க, கடனா அதை வாங்காதீங்க. குறைந்த வயதிலேயே கடன் வாங்கிட்டா நான் 60 வயதுக்குள்ளார அந்த கடனை திருப்பி கட்டிடுவேன் அப்படிங்கிற மனநிலையில நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் மன அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க பொருட்கள் வாங்குறீங்க, விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சேமிச்சுட்டு வாங்குங்க. எதுக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்துட்டு வாங்குங்க. நன்றி.